Good morning student. In this next topic, motion in 1, 2 and 3 dimensions. இதில் motion in 1 dimension தனியாக கொடுத்துருப்பாங்க, motion in 3 dimension or 2 dimension கொடுத்துருப்பாங்க. Then basic concept என்னென்னா 1 dimension, 2 dimension or 3 dimension மூணுமே XY and Z coordinate பேஸ் பண்ணி இருக்கும். சரியா? XY and Z coordinate எதை பொறுத்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னா சேஞ்ச் வித் டைம். சரி, அதை ஜென்ரல் கான்செப்டாக கொடுத்துருப்பாங்க. த பொசிஷன் ஆஃப் எ பார்ட்டிக்கல் இன் ஸ்பேஸ் பி எக்ஸ்பிரஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரெக்டாங்குலர் கோஆர்டினேட் x, y and z. When these coordinates change with time, then the particle is said to be motion. சரியா? அதாவது இயக்கம் அப்படின்னா என்ன? மோஷன்னா இயக்கம். ஒரு பார்ட்டிக்கல் என்ன ஆகணும் அப்படின்னா எக்ஸ் ஒய் இசட் கோஆர்டினேட்டை பொறுத்து மூவிங் ஆகும்பொழுது தென் டைமை பொறுத்து சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அதுதான் மோஷன்னு சொல்லணும். சரியா? The position of particle in space be expressed in terms of rectangular coordinate x, y, and z when these coordinates change with time. இந்த கோஆர்டினேட் எதை பொறுத்து சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா டைமை பொறுத்து சேஞ்ச் ஆச்சுன்னா அந்த பார்ட்டிக்கல் இஸ் செட் டு பி மோஷன். ஹவவர் இட் இஸ் நாட் நெசசரி தட் ஆல் த 3 கோஆர்டினேட் ஷுட் டுகெதர் சேஞ்ச் வித் டைம். சரியா? 3 கோஆர்டினேட்டுமே தென் ஷுட் டுகெதர் சேஞ்ச் வித் டைம். சரியா? தென் ஈவன் இஃப் 1 or 2 கோஆர்டினேட் சேஞ்ச் வித் டைம். சரியா? அதாவது 1 டைமென்ஷனல் கோஆர்டினேட்டும் 2 dimension கோஆர்டினேட்டும் டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகும். தென் 3 dimension கோஆர்டினேட்டும் டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகும். The particle is said to be in motion. Then we have the following classification. Then first one motion in 1 dimension கொடுத்துருப்பாங்க. 1 dimensional motion is the motion of a particle moving along a straight line. சரியா? ஒரு பார்ட்டிக்கல் ஸ்ட்ரைட் லைனில் மூவ் ஆச்சு அப்படின்னா 1 dimensional மோஷன் சொல்கிறோம். அதாவது ஒரு நேர்கோட்டு இயக்கம். திஸ் மோஷன் இஸ் சம்டைம்ஸ் நோன் அஸ் rectilinear or linear motion. In this motion only one of 3 rectangular coordinates specify the position of the object change with the time. சரியா? இந்த 1 dimensional coordinate எதை பொறுத்து சேஞ்ச் ஆகும்னா only 1 coordinate பொறுத்து சேஞ்ச் ஆகும். சரி, in this motion only one of the 3 rectangular coordinate. 3 rectangular coordinateல ஒரு கோஆர்டினேட்டை பொறுத்து சேஞ்ச் ஆகும். சரி, only 1 கோஆர்டினேட்டை பொறுத்து சேஞ்ச். அதாவது எக்ஸாக இருக்கலாம் அல்லது ஒய்யாக இருக்கலாம், தென் இசட்டாக இருக்கும். இப்போ ஏதாவது ஒரு கோஆர்டினேட்டை பொறுத்து சேஞ்ச் ஆச்சுன்னா சேஞ்ச் ஆகும்பொழுது தென் அந்த பொசிஷன் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் சேஞ்சஸ் வித் டைம். டைமை பொறுத்து அந்த ஆப்ஜெக்டுடைய பொசிஷன் சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க, இஃப் ஏ கார் மூவ் ஃப்ரம் பொசிஷன் ஏ டு பொசிஷன் பி அலாங் எக்ஸ் டைரக்ஷன், தென் ஏ வேரியேஷன் இன் எக்ஸ் கோஆர்டினேட் அலோன் இஸ் நோட்டீஸ். அப்போ இங்கே எந்த கோஆர்டினேட் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா ஒன்லி எக்ஸ் கோஆர்டினேட் மட்டும் சேஞ்ச் ஆகும். சரி, ஒரு காரு பாயிண்ட் பொசிஷன் ஏயிலேருந்து பொசிஷன் பிக்கு எக்ஸ் டைரக்ஷனில் மூவ் ஆகும். சரி, அப்போ எக்ஸ் கோஆர்டினேட் மட்டும் சேஞ்ச் ஆகும். அப்போ ஒன்லி 1 கோஆர்டினேட் சேஞ்ச் ஆச்சுன்னா அதை மோஷன் இன் 1 dimension சொல்கிறோம். அதான் அந்த காரு தென் மூவ் அலாங் ஏ ஸ்ட்ரைட் லைனில் மூவ் ஆகும். தென் எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க, தென் மோஷன் ஆஃப் ஏ ட்ரெயின் அலாங் ஏ ஸ்ட்ரைட்லி ரயில்வே ட்ராக். சரியா? ஒரு ட்ரெயின் என்னாகும் அப்படின்னா ஸ்ட்ரைட்லி ரயில்வே ட்ராக்கில் மூவ் ஆகும். an object falling freely under gravity close to earth. சரியா? ஆப்ஜெக்ட் என்ன ஆகும் அப்படின்னா மேலேருந்து ஃபாலிங் ஃப்ரீலி அண்டர் கிராவிட்டி அப்படின்னா தன்னைத்தானே கீழே விழுது. எதை பொறுத்து அப்படின்னா க்ளோஸ் டு எர்த்துக்கு க்ளோஸாக விழுது. சரியா? தென் நெக்ஸ்ட்டு மோஷன் இன் 2 dimension கொடுத்துருப்பாங்க. If a particle is moving along a curved path in a plane, then it is said to be is 2 dimensional motion. சரியா? motion in 2 dimensionல கோஆர்டினேட்டு 2 கோஆர்டினேட்டை பொறுத்து சேஞ்ச் ஆகும்.
சரியா, அந்த பொசிஷன் ஆஃப் தி ஆப்ஜெக்ட்டு 2 கோஆர்டினேட்டை பொறுத்து சேஞ்ச் ஆச்சுன்னா மோஷன் இன் 2 டைமென்ஷனில் இருக்கும். அப்போ இந்த பாத் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்ட்ரைட் லைனாக இருக்காத கர்வ்டு பாத்தாக இருக்கும். கர்வ்டு பாத் இன் ஏ பிளேன். This motion of 3 rectangular coordinates specify the position of the object change with the time. Only 2 coordinate மட்டும் position of object பொறுத்து சேஞ்ச் ஆகும். அதை motion in 2 dimension coordinate சொல்கிறோம். For example, for instance, when a particle is moving in the YZ plane, X does not vary, but Y and Z are vary. எக்ஸுங்கிற கோஆர்டினேட் வேரி ஆகாது, ஒய்இசட் மட்டும் இங்கே வேரி ஆகும். உனக்கு டயக்ராமில் பார்த்தோம் அப்படின்னா ஒய்இசட் பிளேன் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒய் கோஆர்டினேட் இசட் கோஆர்டினேட் இருக்கும். அதில் P1ங்கிற பாயிண்ட்டு Y1 Z1 பொறுத்து வேரியேஷன் ஆகும். P2ங்கிற பாயிண்ட்டு Y2 Z2 பொறுத்து வேரியேஷன் ஆகும். எக்ஸாம்பிள், தென் மோஷன் ஆஃப் ஏ காயின் ஆன் ஏ கேரம் போர்டு. சரி, அது ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளாக இருக்கும். செகண்டு, ஆன் இன்செட் க்ரௌலிங் ஓவர் த ஃப்ளோர் ஆஃப் ஏ ரூம். சரி, அது செகண்ட் எக்ஸாம்பிளாக கொடுத்துருப்பாங்க. தென் தேர்டு ஒன்று பார்த்தோம் அப்படின்னா மோஷன் இன் 3 டைமென்ஷனில் இருக்கும். A particle moving in usual 3-dimensional space has 3-dimensional motion. சரியா, 3-dimensional space சரி, அதாவது முப்பரிமாண வெளின்னு அர்த்தம். முப்பரிமாண வெளியில் ஒரு பார்ட்டிக்கல் மூவிங் ஆகும்பொழுது 3 டைமென்ஷனும் அதாவது 3 கோஆர்டினேட்டும் அங்கே சேஞ்ச் ஆகும். In this motion, all the 3 coordinates specify the position of object change with respect to time. When a particle moves in 3 dimension, all the 3 coordinate, x, y and z will vary. எல்லாமே எக்ஸ் கோஆர்டினேட்டும் டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகும், ஒய் அண்ட் இசட்டும் டைமை பொறுத்து வேரியேஷன் ஆகும். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, எக்ஸாம்பிள், ஏ பேர்டு ஃப்ளையிங் இன் த ஸ்கை. சரி, ரேண்டம் மோஷன் ஆஃப் ஏ கேஸ் மாலிக்யூல், தென் ஃப்ளையிங் ஆஃப் கைட் ஆன் ஏ விண்டோ டே. சரி, இது மூணுமே 3 டைமென்ஷனல் மோஷனுக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணி சரி, எதை 5 மார்க் கொஸ்டினில் கேட்டாங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணி எழுதுங்க.